விபூதி ருத்ராட்சத்தோட இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? சாமி நமக்குள்ள இருக்காருங்கிறத உணரணும். அதை உணர்ந்து வெளியில கோயிலுக்கு போகணும். இதெல்லாம் பண்ணாலும் நம்ம மனசாட்சி பொதுவா எந்த விதமான அதர்மமான காரியங்களில் ஈடுபடவே கூடாது. இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவாசகத்துக்கு வரணும் இல்லையா? அப்பதான் இந்த வழிபாடானது முழுமை பெறும். தேவையில்லாம வார்த்தையவே நம்ம விடப்படாதோமா? வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதனால அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லப்படாது. முடிஞ்ச வரைக்கும் விபூதி ருத்ராட்சம் போட்டிருந்தா முதல் கட்டுப்பாடு என்ன? தேவையில்லாத வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரவே கூடாது. அவன் பண்ண பாப்ப புண்ணியத்தை அவன் அனுபவிச்சுட்டு போறான். அதை போய் அந்த பக்கம் போய் அவனை பத்தி தப்பா பேசி உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? அது நூலளவு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப் போகுதா? இல்லையே. அப்போ தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம மேலன்னா அப்ப அந்த அம்மா எப்படி சொல்லிச்சோ அந்த மாதிரி நமக்கு தெரியாம பல பாவங்கள் நமக்கு வந்துடும். அதனால யாரை பத்தி பேசணும்? நல்லதை பேசணும், சுவாமியை பத்தி பேசணும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னா யார சொல்லியிருக்காரு? நான் அவன் அவ்வளவு சாப்பிட்டான், இவன் இவ்வளவு சாப்பிட்டான், அது அங்க நடந்து இதெல்லாம் எதுக்கு? பொக்கம் பேசி பொழுதை கழிக்காதேங்கிறார். சிவாஜி நம்ம சொல்லுங்க, நல்லதை பேசுவோம். ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா நல்லதை பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணுவோம். அந்த பக்கம் போய் 4 பேசிட்டு இருக்கிறதையும் முடிச்சு விடாம முதல் சைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும்னா புறம் பேசப்படாது. ஒரு காரியம் நடந்ததுன்னா நன்மை தீமையை அவங்க